பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடியாக விற்கப்பட்ட வழக்கில் நெல்லையை சேர்ந்த சண்முகசுந்தரம் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்கள். பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு என்பது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி அனுஜ் தலைமையில் தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நெல்லைக்கு எப்படி தொடர்பு என்றால், நெல்லையை சேர்ந்த அந்த பழனி கோயில் உட்பட்ட திருப்புகழ் சுவாமிகள் மற்றும் முருகதாஸ் சுவாமிகள் அறக்கட்டளையின் நிர்வாகிகளாக அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில், அதாவது அவர்கள் கொடுத்த தகவல் சிபிசிஐடி போலீசார் திரட்டிய அடிப்படையில் நெல்லையை சேர்ந்த 3 பேர் அந்த அறக்கட்டளை நிர்வாகிகளாக இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த அடிப்படையில் தான் பாளையங்கோட்டையை சேர்ந்த குமரகுருபரன், அதேபோல நெல்லை டவுன் சாலையூர் தெருவை சேர்ந்த சண்முகசுந்தரம் மற்றும் சிவகுமார் ஆகியோர் இந்த மோசடி பத்திரப்பதிவில் முக்கிய பங்கு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் நெல்லை டவுன் சாலை தெருவில் வசித்தரக்கூடிய சண்முகசுந்தரம் என்பவருடன் இந்த சிபிசிஐடி போலீசார் காலையே அதிரடியாக விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அவர் யார் என்ற பின்னணி விசாரிக்கும் பொழுது சண்முகசுந்தரம் அந்த பகுதியில் சிறிய அளவில் டெக்கரேஷன் வைத்து அவர் திருமண நிகழ்வுகளுக்கு டெக்கரேஷன் செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் அவரிடமும் எந்த அடிப்படையில் அவருக்கு இந்த நில மோசடி எந்த மாதிரியான பங்களிப்பு இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாது இவர்கள் மட்டும்தானா, இல்லை சாதாரண நபர்கள் பின்னணியில் விஐபிகள் யாரும் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான நிலம் கையகப்பட்டது மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதற்கும் அங்கிருந்து நேரடியாக நெல்லைக்கு இங்கு தொடர்பு இருப்பது என்பது எந்த வகையில் இது சாத்தியக்கூறுகள் உள்ளது, இதன் பின்னணி என்ன என்பது குறித்த மிகப்பெரிய தேடல் இன்றைய விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.